மனசு நிறைய மீனாட்சி அம்மையை வேண்டிக்கோங்க. எல்லாத்துக்கும் எப்பவும் நீதாம்மா துணைன்னு சொல்லி கல்யாணம் வர வரைக்கும் மாதம் மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை கொண்டு சாத்துங்க. நல்லது, நல்லது, ரொம்ப நல்லது. எனக்கு அன்னைக்கு பைரவருக்கு பூஜை பண்ணினேன், இவ்வளோ பூ கிடச்சிது. அர்ச்சகர் அர்ச்சனை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, குபுக்குன்னு இவ்வளோ பூ விழுந்தது பைரவர் மடியிலிருந்து. அர்ச்சகர் அதை உடனே உங்களுக்கு கிடைச்ச வரம்னு சொல்லி கையில் கொடுத்தாங்க, கொண்டு வந்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி கொடுக்குற பூவை கொண்டு வந்து லாக்கரில் வைக்கணும், பீரோ லாக்கரில். ராதிகா மிருக சீரிஷ்டம், ஏஜ் நிம்மதியே இல்லை, ஹெல்த் ப்ராப்ளம். ராதிகா கிருஷ்ணன் 57 வயசாகுது, நிம்மதியே இல்லை. இதுக்கு நீங்கள் அபிராமி அந்தாதி தினம் விளக்கு முன்னால் சொல்லுங்கள். அபிராமி அந்தாதி கூகுளில் பார்த்தீங்கன்னா வந்துடும். அந்த அபிராமி அந்தாதியை தினமும் விளக்கு முன்னால் ஒரு 20 பாட்டாக சொல்லுங்கள். 100 பாடல்கள், 4 வரி 100 பாடல்கள், தினம் 20 பாட்டாக சொல்லுங்கள். நிம்மதி தானே வந்துடும். பூ விழுந்தால் நல்ல வரம் கொடுக்காரு உங்களுக்கு. அந்த பூவை கொண்டாந்து லாக்கரில் வச்சுக்கோங்க, அர்ச்சகரே எடுத்து தருவாங்களே. விஜய் சங்கர், நீங்கள் மக நட்சத்திரம், சிம்ம ராசி, தொட்டதெல்லாம் தொடங்கும். எது செஞ்சீங்கனாலும் தொடங்கும். வேலைக்கு போனாலும் நல்லா இருப்பீங்க, நீங்களே சுயதொழில் செஞ்சாலும் நல்லா இருப்பீங்க. அப்படியா? ஆஹா, வெரி குட், ரொம்ப சந்தோஷம் மாலதிம்மா. கடவுளுடைய நல்லாசிகள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம். செய்துட்டு வாங்க, எங்கள்லேயும் செய்வோம். பிரம்மசாந்தின்னு சொல்லுவாங்க. நல்லது. என்னுடைய பூரண வாழ்த்துக்களும் ஆசியும். போயிட்டு வாங்க. அம்மையை கேட்டதா சொல்லுங்க, திருக்கடையூர் அம்மையை அப்பாவை கேட்டதா சொல்லுங்க, எனக்கும் சேர்த்து கும்பிட்டுக்கோங்க. சரியா மாலதிம்மா? அன்னலக்ஷ்மி, உங்கள் வர வேண்டிய பணம் வரதுக்கு நீங்கள் காளியம்மனை போய் பிடிங்க. காளியம்மன் கோயிலுக்கு செவ்வாயும் வெள்ளியும் போய் எலுமிச்சம்பழத்தை சூளத்தில் குத்துங்க. 2 எலுமிச்சம்பழத்தை பாதத்தில் வச்சு, ஒன்றை பாதத்திலே விட்டுட்டு ஒன்றை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. கேட்டிங்களா? கொள்ளு, இவ்வளோகான கொள்ளு எடுத்து சனிக்கிழமை தலையை சுற்றி, சனிக்கிழமை அன்னைக்கு செய்யணும். உங்கள் வீட்டு விளக்கு முன்னால் நின்று கொள்ளு இவ்வளோகான எடுத்து தலையை சுற்றி செடி கொடி எதுலையாவது வேரில் போட்டுறணும். அப்படி செய்துக்கிட்டே வாங்க, கடன் அடையும். உங்கள் கணவரை இடது ஷர்ட்டு பாக்கெட்டில் எப்போதும் 5-10 பணம் வச்சே இருக்க சொல்லுங்கள். பணம் சேரும். 2 உப்பு போட்டு அவர் குளிக்கிற தண்ணியில் குளிக்க சொல்லுங்கள். நீங்கள் இவ்வளோண்டு பால் முகத்தில் தேய்ங்க. லட்சுமி கடாட்சம் பெருகும். காலையில் எழும்பும்போது வாசக்கதவை திறக்கையில் மகாலட்சுமியே வருகன்னு சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் உப்பு வாங்குங்க. கோயில் சமையலுக்கு உப்பு வாங்கி கொடுங்க.